சந்தித்திருக்கிறார். சந்தித்து அவர்களுடைய குறைகளுக்கு கேட்டிருக்கிறார். அவர்களுக்கு ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார். இதை விரும்பாத இது மக்கள் விரோத சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசு, மோடி அரசு என்ன செய்திருக்கிறது என்றால், திரு அரவிந்த் கெஜ்ரிவால் எங்களுடைய தலைவர் மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக இன்னைக்கு ஊழலற்ற ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். நேற்று கைது செய்திருக்கிறார்கள், வீட்டுக் காவலில் வைத்திருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சரை, மக்களுக்கு பொறுப்பான ஒரு முதலமைச்சரை வீட்டுக் காவலில் வைப்பது என்பது எவ்வளவு பெரிய தவறு. அதற்காக இந்த அராஜக ஆட்சி ஒழியும் வரை நாங்கள் போராடுவோம். இன்று இங்கேயே போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கேயும் எங்களுடைய போராட்டத்தை துவக்கிவிட்டோம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்யும் வரை ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து போராட்டத்தில் விடுதலை செய்யும் வரை ஆம் ஆத்மி கட்சி போராட்டத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். 8 வழிச்சாலை இந்த மக்களோட ஆட்சி எத்தனையோ மதுரவாயிலர்கள் யோகிதை இல்லை, எப்படியோ எத்தனையோ பாலங்கள் மக்களுக்கு யோகிதை இல்லை. கனிம வளங்களை கொள்ளடிக்கிறதுக்காகவே ஒரு 8 வழிச்சாலையை உருவாக்குறாங்க. இதை எல்லாரும் தமிழர்கள் அத்தனை பேர் தமிழ்நாட்டில் எதிர்த்தார்கள். ஆம் ஆத்மி கட்சி இதை வலுவாக எதிர்த்ததோடு மட்டுமில்லாமல் போராடி 10 நாட்கள் நானே சிறை செல்லப்பட்டிருக்கிறேன், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். இதனால ஆம் ஆத்மி கட்சி இதுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக, தமிழக மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் இதை கருதுகிறோம். உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை, மக்களுக்கான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது என்பது அதை நாங்கள் தமிழக ஆம் ஆத்மி கட்சி முழு மனதோடு வரவேற்கிறோம். தமிழக அரசு இந்த மோசமான மக்களை கொள்ளையடிக்கின்ற ஒரு அரசாக இருக்கிற காரணத்தால் தான், மக்களுக்கு ஊழல் செஞ்சிருக்கிற ஒரு அரசாக இருக்கிற காரணத்தால் தான் அந்த 8 வழிச்சாலையை தொடர்ந்து ஆதரித்து வருகிறது. ஆகையினால இது தமிழக அரசுக்கும் கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய சம்பட்டி அடி என்பதை அவர்கள் உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் டெல்லியிலும் திரு ஐயா கண்ணா அவர்கள் போராட்டங்கள் நடத்திய போதெல்லாம் ஆம் ஆத்மி கட்சி தமிழகத்திலிருந்து நூற்றுக்கணக்கானோர் நேரடியாக சென்று ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருச்சியில் பெரிய மாநாடுகள் வரை நாம் விவசாயிகளுக்காக நடத்தியிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து விவசாயிகளின் நலன் கருதி பல போராட்டங்கள், ஐக்கியங்கள், பத்திரிகையாளர் சந்திப்புகள் போன்ற பலவற்றில் தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். இதேபோல் 8 வழிச்சாலை விவசாயிகளுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது சுட்டிக்காட்டுகின்ற தொடர்ந்து பல போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை செய்து அதற்கான ஆம் ஆத்மி கட்சி தலைவர் நானே கைது செய்யப்பட்டிருக்கிறேன். அதை தொடர்ந்து இப்பொழுது விவசாயிகள் இந்த 3 தடுப்புச் சட்டங்களை, விவசாயிகளை அழிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இன்று பாராளுமன்ற விதிகளை மீறி மோடியினுடைய அராஜக அரசு நிறைவேற்றியிருக்கிறது. இதை கண்டித்து நாடு முழுவதும் பஞ்சாப் முதல் கன்னியாகுமரி வரை, டெல்லி முதல் அனைத்து இடங்களிலிருந்தும் டெல்லியை நோக்கி விவசாயிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். போராட்டங்களை லட்சக்கணக்கான மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை பொறுக்க முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத மத்திய மோடி அரசு அராஜக போக்கில், அராஜக வழியில் இதை தடுப்பதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்கிறது. இதற்கு ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் ஆளக்கூடிய நேர்மையான ஊழலற்ற ஒரு அரசை அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் செய்யக்கூடிய அரசு, அவர் நேரடியாக இங்கே விவசாயிகள் பிரச்சனைக்காக துணை நின்று கொண்டிருக்கிறார், அதை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார், விவசாயிகளுக்கு போராடுபவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை நேற்று சிங்கூர் என்ற இடத்தில் அவர் விவசாயிகளை சென்று சந்தித்து அவர்களுடைய குறைகளை, ஒரு முதலமைச்சர் என்ற பெயரிலும், ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளின் முக்கியமான கட்சியான ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் என்ற பொறுப்பிலும் அவர் நேரடியாக சென்று விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டிருப்பதை பொறுக்க முடியாத மத்திய மோடியினுடைய அரசு அவரை இனிமேல் இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடாது, விவசாயிகளை சந்திக்கக்கூடாது, விவசாயிகளின் கேட்கக்கூடாது, ஜனநாயக ரீதியில் போராடும் விவசாயிகளின் குறைகளை நேரடியாக கேட்கக்கூடாது என்பதற்காக அவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து வீட்டுச் சிறையில் வைத்திருக்கிறார்கள், வீட்டுக் காவலில் வைத்திருக்கிறார்கள். இது மிகவும் ஜனநாயக விரோதமானது, மக்கள் விரோதமானது, இந்திய தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது. ஆகையினால் தமிழக ஆம் ஆத்மி கட்சி சார்பில்
வன்மையாக தமிழக ஆம் ஆத்மி கட்சி மாநில குழுவின் சார்பிலும் மாவட்ட குழுக்களின் சார்பிலும் தன்னார்வலர்கள் சார்பிலும் அனைத்து அணிகளின் சார்பிலும் வன்மையான கண்டனத்தை இந்த காணொளி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்காங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் எல்லோரும் இந்த போராட்டத்தை அவரை விடுதலை செய்யும் வரை போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவசாயிகளுக்காக போராடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய். அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய். அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய். விவசாயிகளுக்காக போராடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய். பேடி அரசு, பேடி அரசு, மோடி அரசு, மோடி அரசு, அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய். நேர்மையான தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய். விவசாயிகளுக்காக போராடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய். விவசாயிகளுக்காக துணை நிற்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய். விடுதலை செய், விடுதலை செய், அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய். விடுதலை செய், விடுதலை செய். மோடி அரசு, கேடி அரசு, மோடி அரசு, கேடி அரசு, மோடி அரசு, கேடி அரசு, மக்கள் விரோத மோடி அரசு, விவசாயிகளுக்கு எதிரான மோடி அரசு, இந்திய மக்களுக்கு எதிரான மோடி அரசு. விடுதலை செய், விடுதலை செய். விவசாய சட்டங்களை திரும்ப பெறு. மக்களுக்கு எதிரான விவசாய சட்டங்களை திரும்ப பெறு. மக்களுக்கு எதிரான விடுதலை மோடி ஒழிக, மோடி ஒழிக.